வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் வச்சுருக்கேன். அதில் முன்பக்கம் லைனிங் தச்சு வச்சுருக்கேன். முன்பக்கத்துக்கு அந்த கிராஸ் பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்ல பக்கத்தை போட்டு கிராஸ் பட்டி எப்படி தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒட்டு பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும், நல்ல பக்கம் கிராஸ் பட்டியிலையும் நம்மளை பார்த்துருக்கணும். அதே மாதிரி மேலே அந்த பிசுறு பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும். நம்ம முன் பக்கத்துக்கான கப் சைஸ் டாட் போட்டிருக்கிறது அது மாதிரி போட்டுக்கிட்டு தான் நான் இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி தச்சு பிசுறு தெரியாமல் இதை மடிக்கணும். இந்த கிராஸ் பட்டி பிசுறு தெரியாமல் எப்படி மடிக்கிறது ஆல்ரெடி நான் நிறையா ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ இதை ஒரு பதிவாக போடுவோமே அப்படின்ட்டு போட்டிருக்கேன். நான் எந்த மாதிரி மடிச்சிருக்கேன்னு பாருங்கள். நான் ரொம்பவே தெளிவான விளக்கத்துடன் தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி தைக்கிறேன்னா இது மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா பெரும்பாலும் லைனிங் ப்ளவுஸ்க்கு அந்த பிசுறுகள் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பிசுறு நூலாக எடுபட்டுக்கிட்டு வரும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் எதுக்கு உள்ளேயே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது பட்டி கணத்துக்காக கொடுத்தது தானே. திருப்பும்போது உள்ளே எல்லாரும் ஓடி போய் பட்டி நல்லா கனமாக இருக்கும், வெளியில் தெரியாது. இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு பட்டி பக்கமும் நான் கையை நல்லா இழுத்து வச்சு பிடிச்சிக்கிட்டு தைக்கணும். இப்போ நான் பெரட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் பெரட்டி பிசுறுகள்லாம் உள்ளே ஓடி போயிடும். இது மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி தைச்சி போட்டு பாருங்கள். கஸ்டமரும் நம்மள்கிட்ட தைக்க கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா சீக்கிரம் கிளியாது. நூலாக எடுபட்டுக்கிட்டு வந்தாலே டக்குன்னு பிரிஞ்சிடும்ல, அதனால சொல்கிறேன். இப்போ நான் தைச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வெட்டி விட்டுக்கிட்டு முதல்ல ஊசியடை தையல் போட்டேன். ரெண்டாவது மிதியடை தையல். இந்த மிதியடை தையல் ஒரு சில பேர் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா, ஒரு தையல் போதும் அப்படின்னு நினப்பாங்க. நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும் ப்ளவுஸ் அப்படின்னா 2 தையல் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் தைச்சிட்டேன். அளவு பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்கான்னு இப்போவே பார்த்துக்கிறணும். கொஞ்சம் கூட குறைய வந்தாலும் இப்போவே நம்ம கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணலைனாலும் டாட் போடுறோம் இல்லையா, அந்த டாட்டில் கூட பிடிச்சிக்கலாம். நான் கூட கத்திரி எடுத்து முதல்ல வெட்டலான்னு நினச்சேன். அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அப்படியே பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அப்போ கழுத்து அகண்டு போகும் வெட்டினா. அதுக்காக பார்த்திங்களா கரெக்டாக இருக்கா? இது போல் தான் நம்ம கூட குறைச்சிருக்கிறதெல்லாம் இப்போவே சரி பண்ணி வெட்டி எடுத்துக்கிறணும். இப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் தைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 2.25 இன்ச்சு 3 இன்ச்சில் ஒரு 2 பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக? வி பட்டியும் கொக்கி பட்டியும் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொக்கி பட்டி ஃபஸ்ட்டு நம்ம கொக்கி பட்டிக்கு தான் இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி தைச்சி பெரட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரட்டிட்டு அந்த காட்டன் துணியாக இருக்கிறதுனால அப்படியே கூட மடிக்கலாம். பழகணும். நீங்கள் ஒரு மாதிரி பிசுறு எடுபட்டுக்கிட்டு வருது அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அப்படியே சல்லுன்னு ஒரு இலையாடி அடிச்சுக்க வேண்டியது. என்ன அம்மா அப்படி தைக்கிற வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு கைத்தொழிலுக்கு தேவை தானே. இப்போ நம்ம வீட்டில் ஒரு மிஷின் கிடந்துச்சின்னு வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயாவது வெளில கிளம்பும்போது அந்த ஜாக்கெட்டோ இல்லை ஏதோ ஒன்று பிரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு தச்சுக்கிடலாம். இல்லைன்னா நம்ம இன்றைக்கி கட்டிட்டு போகணும்னு நினச்சி எடுத்து வைக்கிற புடவையை கூட மறந்துடுவோம். இப்போ தைச்சிட்டேன் பார்த்திங்களா? தைச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் எதுக்கு விட்டுருக்கேன்? நம்ம ஆல்ரெடி லைனிங் கழுத்து தைச்சி திருப்பிக்கிட்டோம். அதனால் அது பிசுறு தெரியாமல் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தைக்கும்போது இது மாதிரி முன்பக்கம் கழுத்து பக்கம் அந்த கொக்கி மாட்டுற இடத்துக்கிட்ட நம்ம கொஞ்சம் அழகாக மடித்து தைச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு பக்காவாக முன்பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வி பட்டி தைச்சிக்கிறோம். கொக்கி பட்டி ரெடி ஆயிடுச்சு. அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும் ஒரு தடவை. ஏன்னா தைச்சதுக்கப்புறம் கூட குறைச்சி வந்தால் ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதனால் முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டு தைக்கணும். அந்த கீழே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக மடித்து விட்டு தைச்சிக்கிறணும். திருப்பி எடுத்து விட்டு அதில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். நான் உங்களுக்கு பிசுறு வெளியில் வந்தாலும் வரும் அப்படிங்கிறதுக்காக தையலை போட்டுக்கிட்டேன். நானாக தைச்சேன்னா அப்படியே காட்டன் பீஸாக இருக்கிறதுனால மடித்து வச்சு தைச்சிருவேன். இப்போ 5 வீயும் நம்ம கரெக்டாக தைக்கணும்.
அதுக்கு என்ன நம்ம அளவு எடுத்து தைக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்குள்ளே அந்த பட்டி இருந்தால் போதும். இப்போ அது மாதிரி தான் நம்ம தைக்கணும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரும்போதும் நம்ம வந்து ஊசியை இறக்கி விட்டு தான் திருப்பணும். ஊசி மேலே இருக்கும்போது திருப்பணுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தைக்க நூல் மேல் நூலும் கீழ் நூலும் ஆடிக்கிட்டு தனியாக ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊசியை இறக்கி விட்டு அந்த வீயை தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே கவ்விக்கும். ஊசி வந்து அந்த துணியை கவ்விக்கும். அதனால் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வீயும் போடும்போது உங்களுக்கு நீங்கள் பழகணும் அப்படின்னா பென்சில் மார்க்கர் இருக்குல்ல, அதில் வச்சு கூட நீங்கள் ஒரு மாதிரி வாட்டத்துக்கு வரைஞ்சிக்கிட்டு தைங்க. தைச்சி பழகணுன்னா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு பட் பிரச்சனை இல்லை, கிடுகிடுன்னு தைச்சிடலாம். பாருங்கள் நூல் லூஸாக வருது. அதனால் நம்ம ஒரு நூலை கரெக்டாக கோர்த்துக்கிறோம்ட்டு எப்போயுமே நூல் கோர்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். அப்படியே நம்ம கோர்த்தோம்னா கோர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த நுனியை கொஞ்சோண்டு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு கோர்த்தோம்னா டக்குன்னு கோர்த்துடலாம். இப்போ நான் அது மாதிரி தான் கோர்த்து தைக்கிறேன் பாருங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பழகிக்கிடலாம். அதனால தான் சொல்கிறேன். இந்த பாருங்கள் நான் எப்படி இறக்கி விட்டு பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு தைச்சிட்டு வெளியில் எடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஒரு 5 வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு இந்த கனெக்ட் பண்ணி நம்ம வச்சோம்னாலே போதும். மொத்தத்திலே வந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6.5 இன்ச்சு 7 இன்ச்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த பட்டி உயரம் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வைக்கணும். இப்போ நான் பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக, ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படியே சன்னமாக தைச்சிட்டேன். இப்போ சூப்பராக நம்ம வீப்பட்டியும் தைச்சாச்சு. தைச்சி வெளியில் எடுக்கும்போது நல்லா இலையாடி ஸ்ட்ராங்காக எடுக்கணும், இல்லைன்னா நூல் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ சூப்பராக தைச்சிட்டோமா, நல்லா ஒரு நீவி விட்டுட்டு இதுலேயும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து அவசரப்பட்டு ஒட்டை நறுக்கிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சோண்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கழுத்துக்கு ரெட்டை தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஷேஃபாக நம்ம மடிச்சுக்கிட்டு அந்த ரெட்டை தையல் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி வரி விட்டு தைச்சோம்னா ஒரே மெத்தடாக தெரியும். அது மாதிரி வரி விட்டு தான் நான் இப்போ அந்த கழுத்துக்கு முன்பக்கத்துக்கு வெட்டும்போது நீங்கள் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னு அவசரமாக போய் அதை வெட்டி வெளியில் எடுத்துடக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கிடலாம். அதுவும் பெண்களாகிய நமக்கு வந்து ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்போ நான் தைச்சிட்டேன், அளவும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கற்றுக்கோங்க. ரொம்ப தெளிவான விளக்கத்துடன் பேசியிருக்கேன். நான் தைக்கிறதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன், எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கேன். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நீங்கள் தச்சு பிரட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் லேஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். அந்த பட்டிக்கு ரெட்டை தையல் போட்டிருக்கேன். நீ லேஸ் வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஜருக பார்டருக்கு அதுக்கும் நான் வந்து லேஸ் வச்சு தான் தைக்க போகிறேன். பின்பக்கத்துக்கு லேஸு, கைக்கு லேஸு, கழுத்துக்கு வச்சு தான் தைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள்.